வணக்கம். இன்று ஐ பக்தி பசி குடும்பம் 1,00,000 உறுப்பினர்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. ஆரம்பத்தில் இந்த ஒளி ஊடகத்தை நிறுவிய திரு கண்ணப்பன் அவர்கள் இந்த எண்ணத்தை என்னிடம் வெளிப்படுத்திய பொழுது நான் அவரிடம் கேட்ட கேள்வி, இது பொழுதுபோக்கு ஊடகமா என்பதுதான். அதற்கு அவர் சொன்ன பதில், இது பொழுதை போக்குகின்ற ஊடகம் அல்ல, இது பொழுதை ஆக்குகின்ற ஊடகம். உங்கள் வாழ்வை மேலும் சிறந்ததாக செய்யக்கூடிய ஊடகம் என்பதுதான் என் கருத்தில் உள்ளது என்றார். இப்போது இந்த ஒளி ஊடகத்தில் பெயர் என்ன என்று கேட்டேன். இதற்கு ஐ பக்தி பசி என்று வைத்துள்ளோம் என்றார்கள். வைத்துள்ளோம் என்று அவர் சொன்னதனால் இதில் இந்த பெயர் வைப்பதில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் சிந்தனை இருந்திருக்கிறது என்பதனை நான் அறிந்து கொண்டேன். ஐ என்பது ஒரு வியப்பு சொல். இந்த ஒளி ஊடகத்தை இன்று பார்ப்பவர்கள், இன்று இதை பற்றி கேள்விப்படுபவர்கள் இதனை வியப்புடன் பார்க்க மாட்டார்கள். இதற்கு நிகரான வேறொரு ஊடகத்தை அவர்களால் சொல்ல முடியாது. அவ்வாறாக இது வளர்ச்சி அடைந்துள்ளது. ஐ என்ற ஓர் எழுத்து பல பொருள்களை குறிக்கும். ஐ என்பது அழகு. இதனை அழகுற வடிவமைக்கின்ற சொல்லால் கண்களுக்கு விருந்தாக வடிவமைக்கின்ற மாபெரும் பணியை பலரும் சேர்ந்து இணைந்து செய்து வருகின்றார்கள். அதற்கு என் பாராட்டு. பக்தி பசி என்று சொன்னால், பசி எடுத்தவன் என்ன செய்வான்? வயிற்றை நிரப்பிக்கொள்ள உணவு உட்கொள்வான். தாகம் எடுத்தவன் என்ன செய்வான்? தாகத்தை தீர்த்து கொள்ள தண்ணீர் அருந்துவான். ஆக பசியை தீர்க்க உணவு உண்ணுவான், தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிப்பான். அது மாதிரியா இது என்று திரு கண்ணப்பன் அவர்களை வினவினேன். இது பசியை தீர்ப்பதற்காக உள்ளதன்று, இது மேலும் மேலும் அவர்களை தூண்டுவதாக அமைய வேண்டும். இந்த மாதிரியான கருத்துக்களை தேட அவர்களை வைக்க வேண்டும், வாசகர்களை கவர வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் அதற்கொரு அடித்தலைப்பு கொடுக்கலாமே என்று அவரிடம் சொன்னேன். என்னவாறு தலைப்பு கொடுப்பது என்றார்கள். இது பசியை தணிக்காது, வளர்க்கும். இங்கே பசியை தணிக்காது என்பது ஒரு சொல்லல்ல, வளர்க்கும் என்பது இன்னொரு சொல்லல்ல. 2 சொற்களால் 2 வாக்கியங்களால் அமைந்ததல்ல. இது பசியை தணிக்காது வளர்க்கும். அதாவது இது பசியை நீக்காது, பசியை மிகவும் தூண்டும் என்ற வகையில் இது அமையும் என்றேன். என்னுடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று ஒவ்வொரு காட்சியிலும் இந்த ஐ பக்தி பசி, இது பசியை தணிக்காது வளர்க்கும் என்ற சொற்றொடர்களுடன் வருகிறது. இப்பொழுது மனிதராக பிறந்தவர்கள், அவர்களுக்கு மட்டுமே முடிந்தது கல்வி. கல்வியினால் அறிவு பெறுதல், முன்னோர்கள் எழுதி வைத்ததை படித்து அறிவு பெறுதல், இது மனிதர்களுக்கு மட்டுமே சாத்தியம். இவ்வாறு படிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? மற்றவர்களிடம் கேட்டு அறிவு பெறலாம், மற்றவர்களை நாடி சென்று அறிவு பெறலாம். இதற்கு பதிலாக ஒரு ஊடகமே நம்மிடம் நாடி வருகிறது, நமக்கு கற்பிக்க வருகிறது, நம்மை மேம்படுத்த வருகிறது, நம்முடைய வாழ்வில் ஒளியேற்ற வருகிறது, அறிவு ஒளியேற்ற வருகிறது, ஞானத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வருகிறது. அந்த வகையில் ஐ பக்தி பசி மற்ற கூட்டமான ஒளி ஊடகங்களிலிருந்து விலகி நிற்கிறது. இவர் இன்று பெற்றுள்ள சாதனை இன்னும் பலரை, உலகெங்கிலும் உள்ள பல தமிழர்களை, உலகெங்கிலும் உள்ள பல மனிதர்களை மேலும் மேலும் வளர்த்து அவர்கள் ஒரு மேன்மையான வாழ்க்கையை பெறுவதற்கு உறுதுணை செய்யும் என்பதில் ஐயமில்லை. இது தொடர்வதாக. வணக்கம்.